திருச்சிற்றம்பலம். கள்ளி முதுகாட்டில் ஆடிகண்டாய் காலனையும் கலார் கடந்தான் கண்டாய் புள்ளியுளை மானின் தோளான் கண்டாய் புலியுரி சேராடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய் மறைக்காடுரையும் மணாளன் தானே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த இந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே விஞ்ஞகனார் கால்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிரமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்ட அருள்கின்ற குருநாதர் தங்கோல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளாய் விளங்குகின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய மனம் மொழி மெய்களால் ஆகிய முக்கரண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நம்முடைய சங்கரா கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைத்து தருகின்ற பேராசிரியர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். திரு உந்தியார் இருவாய் இருபகுது என்ற இந்த தாளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார் பகுதியை நாம் முதலிலே தொடங்கி இதுவரைக்கும் 3 வகுப்புகள் நாம் பார்த்திருக்கிறோம். அகலமாய் யாரும் அறிவரிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீவர தானாக தந்ததென்று உந்தீவர என்று துவங்கி பழக்கம் தவிர பழகுவது என் உழப்புவது என்பனை உந்தீவர ஒரு பொருளாளே என்று உந்தீவர என்று சொல்லி கண்டத்தை கொண்டு இந்த கருமம் முடிப்பவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தீவர பிறப்பிறப்பில்லை என்று உந்தீவர இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தீவர அறிவு அரிதென்று உந்தீவர ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனும் ஆனான் என்று உந்தீவர நம்மையே ஆண்டான் என்று உந்தீவர நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தீவர தன்னையே தந்தான் என்று உந்தீவர உள்ளம் உருகில் உடனாவர் அல்லது இது முதல் அல்லது தெள்ள அரியர் என்று உந்தீவர சிற்பரச் செல்வர் என்று உந்தீவர ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல உந்தீவர விமலர்க்கு இடமது என்று உந்தீவர ஆக்கில் அங்கே உண்டாய் அல்லது அங்கு இல்லையாய் பார்க்கில் பரமது என்று உந்தீவர பாவனைக்கு எய்தாது என்று உந்தீவர அஞ்சே அஞ்சாக அறிவே அறிவாக துஞ்சாது உணர்ந்திருந்து உந்தீவர துய்ய பொருள் ஈதென்று உந்தீவர தாக்கியே தாக்காது நின்றதோர் தற்பரம் நோக்கில் குலையும் என்று உந்தீவர நோக்காமல் நோக்கென்று உந்தீவர மூளை இருந்தாரை முற்றத்தை விட்டவர் சால பெரியர் என்று உந்தீவர தவத்தில் தலைவர் என்று உந்தீவர ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டற்று இடம் சிவம் உந்தீவர தேடும் இடம் அதென்று உந்தீவர என்று இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். ஏன் இந்த பாடல்களை எல்லாம் ஒருடன் நினைவு கூர்ந்தோம்னா இந்த பாடலுடைய பொருள்களை எல்லாம் மீண்டும் நினைவு கூற வேண்டிய ஒரு நிலை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனால நான் முன்னமே ஒரு விண்ணப்பம் வச்சேன். ஏன்னா மாணவர்கள்லாம் நிறைய இதுல இருப்பதுனாலே இந்த சாத்திரத்தை இப்படி நடத்தும் பொழுது இப்படி மனப்பாடம் செய்து கொண்டா ஒரு 5-6 வகுப்புகள்ல நம்ம திருவுந்தியாரை நாம நிறைவு செய்யும் பொழுது 45 பாடல்களும் எல்லாருக்கும் மனத்துல இருக்கும்.
ஒரு சாத்திர நூலை முழுமையாக மனனம் செய்து விட்டோம் என்று ஒரு திருப்தி. பரீட்சையிலேயும் இந்த உந்தியாரை பற்றி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த பாடலையே மேற்கோள் காட்டி எழுதுகின்ற ஒரு பெரிய சிறப்பு அமையும். நாளை சைவ சித்தாந்தம் பற்றி எங்கேயாவது நாம் ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசும் பொழுது அல்லது வேறு சாத்திர நூல்களை தொடர்ந்து 20 போன்ற நூல்களை எல்லாம் பயிலும் பொழுது அந்த இடத்திலே வருகின்ற சில நுட்பமான செய்திகளை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த திருவுந்தியார் பாடல்கள் துணை நிற்கும். அதனால அதை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடைசியா முடிக்கும் பொழுது ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேற்றற்று இடம் சிவமுந்தி பெற தேடும் இடம் அது அன்று உந்தி வர என்று 13வது பாட்டுல நிறைவு செய்தார். ஓட்டற்றுன ஓடி ஓடி பல பொருளிலும் பற்றி நில்லாது இருக்கின்ற நிலை, ஒன்றிலும் பற்றி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பதட்டத்துல பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேங்கிற சிவகோசாமி. அப்படி ஓடி ஓடி எதற்கு ஓடுறோம்னு தெரியாமலே ஓடி ஓடி இருக்கின்ற எதுலையுமே ஒரு பற்று இல்லாத அப்படி நிலையில பதிமுட்டினா பதி பெருமான் நேர்பட நின்று அருள தேட்டு அற்ற இடம், மேல் தேடுவதற்கு ஒரு இடம் இல்லை என்று சொல்லி இந்த உலகத்துல தேடுவதற்கு எதுவும் இல்லைன்னு பெருமானுடைய திருவுருளை அடங்குதல். அவ்வாறு தேடும் இடம் அது உந்தி வரனர். அவ்வாறு தாமுள்ளே தேடி கண்டுகொண்டு நிற்கின்ற இடம் அதுதான். தேடி கண்டுகொண்டேன் அப்படிதான் அப்பர் சாமி. ஆனால் திருமாலும் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அப்ப அந்த தேட்டற்று இனிமேல் தேடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, அப்படி உள்ள அதுதான் அப்ப ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேற்றற்று இடம் சிவம் உந்தி வர தேடும் இடம் அதென்று உந்தி வர என்று சொன்னார். அப்ப நம்ம ஒரு அப்பர் சாமியில் தேவாரெல்லாம் நினைவு கூர்ந்தோம். கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்கின்ற கன்றாப்பூர் தேவாரம் தான் நினைவுபடுத்தினோம். திருமூலர் கூட முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்றெல்லாம் சொன்னார். திருக்களிற்றுப்படியாரும் கூட என்ன எல்லாரும் திருக்களிற்றுப்படியார் படிச்சுட்டோம். அதனால அதை இப்பொழுது நினைவு கூர்ந்துகிறோம். ஏன்னா இந்த நூலுக்கு ஒரு உரை நூல் போல அமைந்தது அந்த நூல். இவருடைய மாணவர் செய்தது. அதனால நிறைய பாடல்கள் இதை ஒத்து இதை விளக்குகின்ற இது நுட்பமான்னு சொன்னால் அது ஒரு விரிவு அப்படி நிறைய அமைந்திருக்கிறது. உரையாசிரியர்கள் பலர் இங்க ஒவ்வொரு பாட்டுக்குமே தொடர்புடைய அங்க உள்ள பாட்டை நமக்கு காட்டி இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஓட்டற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேற்றற்று நின்ற இடம் சிவமாம் அப்படியே உந்தியார் பாட்டை எடுத்து எழுத மாதிரி எழுதுறார். நாட்டுற்று நாடும் பொருள் அனைத்தும் நானாவிதமாக தேடும் இடம் அன்று சிவம் என்று சொல்லி திருக்கல்விப்படியார் சொல்லிதான் அந்த வகுப்பை நிறைவு செய்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக 14வது பாட்டார் ஞான பாட்டு சொல்ற கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தி பெற உன்னையே கண்டதென்று உந்தி பெறனர். கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே நின்று உந்தி பெறனர். இந்த கிடந்த கிளவி என்பது இந்த இடத்துல திருவருள் என்கின்ற அவனுடைய சக்தி, அதுதான் கிளவி என்பது. கிளவி என்று சொன்னால் உரிமையுடைய என்று அர்த்தம். உரிமையுடையவள் என சுவாமி கூட என்றும் பிரியாது நிற்கின்ற பொருள் அம்மா. அதனால உரிமையுடைய ஆணையன் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்றுதான் சூத்திரம் சொல்லிச்சு. பெருமான் அப்படியே அம்மாவை விட்டு நீங்காமல், அம்மா எப்படி இருப்பாங்கன்னா பெருமானை விட்டு நீங்காமல் எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்று சித்தியார். அதனால அம்மா அப்படி கூடவே இருக்காங்க. அந்த கூடவே இருக்கிறது ஏன்னு சொல்றது கூட திருவருட்பயன் சொல்லிச்சு, படிச்சிருக்கிறோம். அவங்க அம்மா கூடவே இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த உயிர்களுக்கு அருள் உரியும் பொருட்டு. தன்னிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமையிலான் எங்கள் பிரான் என்றுதான் சொல்லிச்சு. அதனால கிடந்த கிளவியை அப்படின்னா உயிருக்கு உயிராக எக்காலத்தும் மறைந்து இருந்து அருள் புரிகின்ற அந்த திருவருளை ஆசிரியர் என்ன பண்றார், குருநாதர் தன்னுடைய அருள் கண்ணாலே தீக்கை செய்து அதை வெளிப்படுத்தினர். கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி அப்படின்னா நம்மோடு கூடவே இருக்கின்ற அந்த திருவருளை நாம் உணருமாறு செய்வது. ஏன்னா குருநாதர் அருள் கிடைத்த பின்னர் தான் பெருமானுடைய திருவருளை நாம் உணர்கிறோம் என்று சொன்னா
அப்ப இவ்வளவு நாள் சுவாமி உள்ளென்று நமக்கு கிடைக்கலையான்னா, சுவாமி அருள் புரியலைன்னா புரிஞ்சான். எப்படி புரிஞ்சான்னு, அவன் இதுகாரும் உள்நின்று உணர்த்தினான். பக்குவம் அந்த காலத்து குருநாதராய் எழுந்தருளி முன்னின்று உணர்த்துறான். இதான் வித்தியாசம். அறியாமை உள் நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போன சிவபோக சாரத்துல சொல்வார் குருஞான சம்பந்தர் ஆசிரியர், தர்மயாதின குரு முதல்வர். அவர் அதுல சொல்வார், தன்னுடைய ஆசிரியராகிய கமல ஞான பிரகாசர் அவர் இவ்வளவு நாள் உள்ளே இருந்து உணர்த்தினார். இப்ப அடுத்தால என்ன சொன்னார், உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று மெல்ல நரர்வை அப்படின்பார். அப்ப இவ்வளவு நாள் உள்ள இருந்து உணர்த்துறார். இப்ப என்ன சரியா வெளியே வந்துட்டாருன்னா உள்ள இல்லாம இல்ல, உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று மெல்ல எப்படி நரர்பர் அப்படின்னா மனித உருவிலே மெல்ல எனக்கு அருள் செய்தான் அப்படின்னா, தன்னுடைய ஆசிரியராகிய ஞான பிரகாசரை எப்படி சொல்றாருன்னா, அது சிவபெருமான் அவன்தான் உள்ளே இருந்தா இப்ப உள்ளேயும் வெளியுமா இருக்கிறதுக்கு மாண்பு சட்டை தாங்கி நரர்வை அப்படின்னு சொல்றார். பாரான் என்று சொல்றார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையன் மாக்கள் மலமகற்ற மெய்கண்டான். எங்க 20 சாதனை பின்னாடி படிக்க போறோம், அதை விரிவா படிக்க போறோம். அதுல சொல்றேன், பாட்டு ஆரம்பமே அப்படிதான் சொல்றேன். அப்ப அவன் குருநாதராய் யார் வாரான், சுவாமி தான் வாரான். மெய்கண்டார் யாருன்னா சிவபெருமான் தான் சொல்ற. அப்ப அப்படி வரும் பொழுது இப்ப அந்த திருவருள் கூடவே இருக்கு. அதான் சொல்ற, உயிருக்கு உயிராக எக்காலத்தும் மறைந்திருக்கின்ற அந்த திருவருள் இப்ப குருநாதர் நமக்கு அருள் செய்கின்ற காலத்து. அப்ப குருநாதர் தன்னுடைய பார்வையினாலே நமக்கு அந்த தீட்சை செய்து வைக்கின்ற நிலை என்னதுன்னு, அந்த திருவருளை நாம் உணருமாறு, அதுதான் கிடந்த கிளவியை அப்படின்னா அந்த திருவருள் சக்தியை கண்ணால் நமக்கு தீக்கை செய்து வெளிப்படுத்தி அருள, அதனை உணர்ந்து திருவருள் வழியாகவே நின்று ஒழுகுதல் வேண்டும். அதுதான் செய்யணும். உடந்தை உடனே நின்று உந்தி வர, உடந்தை உடனே, உடனேனா கூடவே அர்த்தம். அவளும் தானும் உடனே காண்க அப்படின்னு இல்லையா, அவளும் தானும் உடனேனா 2 பேரும் கூடவே. அதே மாதிரி உடந்தை உடனே நின்று. அப்ப கிடந்த கிளவி என்பது உயிருக்கு உயிராய் நின்றும் இவ்வளவு நாள் நாம அந்த குருநாதர் அருள் செய்ய முன்னாடி கூடவே இருந்தாலும் நாம அந்த திருவருளை நாம் அறியாம நின்றிருக்கிறோம், அந்த சிவசக்தியை. அதனால சிவ பரம்பொருளை விட்டு ஒரு காலத்து நீங்காத உரிமையுடைய, அதுதான் கிடந்த கிளவி என்று. ஆனால் அதை கிள்ளி எழுப்புதல் என்பது அந்த விளங்கி தோன்றுமாறு செய்தல். முதல்ல குருநாதர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நாம இதை அந்த திருவருளை நாம் உணருமாறு செய்தல். நம்ம திருவாசகத்துல அச்சோப்பதிகம் எல்லாரும் படிச்சிருக்கோம். முக்தி நெறி அறியாத முற்கருடும் முயல்வேனை பக்தி நெறி எல்லாரும். 2வது பாட்டிலே சொல்வார், நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே தூணறியே சேரும் வண்ணம்னு சொல்லல. என்ன சொல்றாரு பாருங்க, திருவருளே சேரும் வண்ணம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அருளின் வண்ணம் அருளியவாறு அருள்வருவார். அப்ப முதல்ல என்ன சொன்னாரு, திருவருளை நாம் உணர்தல். அதான் முதல்ல குருநாதர் செய்யறார். அப்ப திருவருளை நாம் உணரும் பொழுது என்ன தோணும், இவ்வளவு நாள் இந்த மெய் என்று கொண்டிருந்த இந்த உலகம் பொய் என்று அந்த உபதேசம் வருது. பொய்யெல்லாம் மெய் என்று புணர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை, அப்படி கடந்த என்னை மாளாமே காத்தருளி. யார் சார், தையலிடம் கொண்டபிரான் சுவாமி, அம்மாவை பாகமா உடைய தையலிடம் கொண்டபிரான். எங்க கூட்டு போறான், தன் கடலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவார் ஆர் வருவார். அப்ப இந்த உபதேசத்தை செஞ்சு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போற தூணெறிக்கு. அதை சொல்றாரு அடுத்த பாட்டுல, 4வது பாட்டுல வரிசை. மன்னதனில் பிறந்தைத்து மாண்டு விழக்கடவேனை எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு என்னை உந்தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து
தூணறியே சேரும் வண்ணம் இங்கதான் சொல்ற. அப்ப குருநாதராய் முதல்ல அந்த திருவருளை நாம் உணருமாறு செய்து முதல்ல அந்த திருவருள் வழியிலேயே நாம் நிற்க வேண்டும் என்பதனை காட்டி அவ்வாறு நிற்கின்றவர்களுக்கு மேலான அந்த நிலை தருகிறான். அதான் சொல்றார், கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி. அப்ப கிளவி என்கின்ற இந்த திருவருள் சக்தியை கிள்ளி எழுப்பினா அது இவ்வளவு நாள் கூட தான் இருக்கு. ஆனா நாம உணராம இருந்தா அதை நாம் உணருமாறு செய்து உடந்தை உடனே நின்று உந்தீபரனர் அந்த திருவருள் சார்பாகவே நாம் நிற்குமாறு, அதுதான் உய்வு பெற முடியும். அதனால அந்த திருவருள் சார்பாகவே நாம் நிற்குமாறு உடந்தை உடனே நின்று உந்தீபர. அப்ப அத தன்னுடைய அந்த கிள்ளி எழுப்புதல் என்பது தீக்கையினால் அதனை வெளிப்படுத்தி. தீக்கை என்பது இங்க உபதேசம் என்று சொல்ல. அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாயின்பர் கோயில் முத்தத்திற்கு. அப்ப நம்ம இதெல்லாம் உணருமாறு செய்து உடந்தை அப்படின்னா அத்திருவருளுடன் உன்னையே கண்டது என்பது மலையிருளில் மயங்கி இருப்பது தனக்குரியது அன்று திருவருள் வயத்தால் வெளிப்பட விளங்கி நிற்பதே தனக்குரியதாகும் என்று உணர்வது. அந்த உடந்தை உடனே என்று அப்படிங்கிறதுக்கு பொருள் எழுதினார் நம்முடைய சுந்தரமூர்த்தி. என்ன அருமையா எழுதினார். திருவருளுடன் உன்னையே கண்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? மலையிருளில் மயங்கி கிடப்பது தனக்குரியது அன்று. கேவலத்துல இப்படி கிடந்தமே அது நமக்கு இயல்பான நிலை அல்ல. அப்ப யாரோட இருக்கணும்? திருவருளால் வெளிப்பட அந்த அதிலேயே விளங்கி நிற்பதுதான் நமக்கு உரியது என்று. அதுதான் உடந்தை உடனே என்று உந்தி பெற. அதனால கிடைச்சது உன்னையே கண்டதென்று உந்தி பெற. அதனால நம்மை நாம் உணர்ந்து அதையே நாம் அணுகின்ற அருமையான அந்த ஒரு நிலையை நாம் அடைவோம் என்று சொல்லி சொல்றார். அப்போ நிறைய உரையாசிரியர் இந்த இடத்துல எழுதும் பொழுது இந்த கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி என்பது திருவருள் சக்தியை இதுகாரும் அது நமக்கு உதவி செய்து கொண்டு இருந்தாலும் அந்த திருவருள் சக்தி தான் உதவுகிறது என்பதை உணராமல் இருந்த மாணாக்கருக்கு உதவி செய்வது அந்த திருவருள் சக்தி என்பதனை உணர்த்தி, அதான் ஆசிரியர் செய்யற வேலை. அந்த திருவருள் சக்தியிலேயே நாம் சார்ந்து நிற்குமாறு செய்து கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே என்று உந்தி பெற உன்னையே கண்டதென்று உந்தி பெற. அதனால அவ்வாறு ஒழுகுவதுதான் உன்னையே நீ முழுமையாக காண்பதாகும் என்று சொல்லிட்டார். இதுல அந்த கிளவி என்பதனை திருவருள் சக்தி என்று பல ஆசிரியர்கள் எழுதினாலும் ஒரு சில ஆசிரியர்கள் யோக நெறியிலே கிளவி என்பது குண்டலினி சக்தி என்று பொருள். ஆனால் அப்பொழுது யோக நெறி வலுவாமல் நின்று குண்டலி சக்தியை மேலே எழுப்பி அதன் வழியாக ஞானத்தில் தலைப்படுதல் என்று பொருள் அப்படின்னு எழுதுகிறார். அடைய வேண்டுவது ஞானம், அடைய வேண்டுவது ரொம்ப சரியா முக்தி இன்பம். அந்த முக்தி இன்பமாகிய வீடு பேறு அடையணும்னா அதற்கு ஞானம் பெறணும். அப்ப அந்த ஞானம் பெறுவதற்கு சரியகிரிய யோகம் என்கின்ற தவத்தில் ஈடுபட வேண்டும். அப்ப அந்த சரியகிரிய யோகம் எல்லாம் எங்க எடுத்துட்டு போன அந்த யோகம் என்று சொன்னால் ஞானத்தில், அது விடுவு. அப்ப அந்த யோகம் என்பதுல அந்த யோக நெறியில குண்டலினி சக்தி அது யோக நெறி வலுவாமல் என்று குண்டலினை எழுப்பி அதன் வழியே ஞான நெறியில் தலைப்படுதல் என்று ஒரு பொருள் எழுதினார். அருணை வடிவேல் மொழி ஐயா கூட அப்படிதான் குறிப்பு எழுதினார். இதில் கிளவி அவருடைய உரை. இதில் கிளவி என்பது குண்டலி சக்தியை குறிக்கும். அது பலரிடத்தில் பாம்பு வடிவத்திலே பாம்பு வடிவத்திலே வால் மேலாக தலை மூலாதாரத்தில் வைத்து உறங்கும் என்றும் ஆதலால் அது கிடந்த கிளவி என உறங்குதனால செயலற்று கிடந்தனால அது கிடந்த கிளவி எனப்பட்டது என்றும் அதனை அவ்வாறு எழுப்பி அதிலிருந்து அதனோடு ஒற்று அறிந்து நிற்பதே உயிர் இயல்பை உள்ளவாறு உணர்வதற்கு வழியாகும். இப்படியும் ஒரு குறை. இத சில ஆசிரியர் இருக்காங்க, அருணையா இப்படி ஒரு குறிப்பு எழுதுறார். அதனால அது பலரிடத்திலும் இந்த குண்டலினி சக்தி எப்படி இருக்கும்னாரு. பாம்பு வடிவாய் நம்ம சில படங்கள்லாம் கூட பார்ப்போம். தலை கீழே வால் மேல அப்படி மூலாதாரத்துல தலை வச்சு அப்படி கிடக்குது. அது கிடந்த அப்படின்னா உறக்கத்துல இருக்க மாதிரி இருக்குது. அதனை எழுப்பி அது மேல வர
அதனால அதனை அவ்வாறு எழுப்பி அதனோடு ஒற்றறிந்து நிற்பது, அதன் வழியிலே ஞான நெறியினை தலைப்படுவது. யோகத்துல இருந்து யோகம் என்பதும் அவனை இறைவனை பாவித்து அறிய முடியும் என்று நம்ம சொல்லல. அதனால யோகம் என்பதை நம்ம எப்படி சொல்றோம்னா, யோகம் வேணுமா வேண்டாமான்னா வேணும். அது எதற்கு வழிவகுக்கும்னா ஞானம் பெறுவதற்கு வழிவகுக்கும். ஞானம் ஒன்றே வீடு பேருக்கு வழிவகுக்கும். அதனால யோகத்தை சொல்ற காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மனமணி லிங்கமாக நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமைய ஆட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமேன்னு அப்ப சொன்ன இதெல்லாம் உள்ளைங்க யோகத்துல சேருது. அதனால அது யோகம் நமக்கு வேணும். ஆனா அது எங்க எடுத்துட்டு போகும்னாரு ஞானத்துக்கு எடுத்துட்டு போகும். ஞானம் தான் வீடு பெற்றுக்கு எடுத்துட்டு. அதனால கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனே என்று உந்தி பெற உன்னையே கண்டது என்று உந்தி பெறன்னா ஒரு பொருள்ல குண்டலினி சக்தியாய் கொண்டு அதனால யோகத்திலிருந்து இருந்து ஞானத்தை போன்ற ஒரு பொருள். பொதுவா கிடந்த கிளவி என்பது திருவருள் சக்தியை என்று சொல்லி அந்த திருவருளை நாம் உணர வேண்டும். அந்த திருவருளின் வழி ஒழுக வேண்டும் என்பதுதான் செய்தி என்பதுதான் நிறைய உடையாசல் சொல்லியிருக்காங்க. அதுல கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி எப்படி எழுப்புவான்னா தீட்சையின் மூலமா எழுப்புவான் குருநாதராய் அதனால கிடந்த கிளவியை கிள்ளி எழுப்பி உடந்தை உடனேன் என்று உந்தி பெற உன்னையே கண்டதென்று உந்தி பெற என்று சொல்லி அடுத்த பாடல்ல 15வது பாடல்ல பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தி பெற பாவிக்க வாரார் என்று உந்தி பெற பற்றை அறுப்பதோர் பற்றினைனர். இப்போ இந்த உலகத்துல நமக்கு துன்பம் தருவதெல்லாம் அதற்கு அடிப்படையா காரணம் என்ன என்று சொன்னா யான் எனது என்கின்ற அகப்பற்றும் புறப்பற்றும் அதான் துன்பத்துக்கு காரணம். எல்லா யான் நான் தான் அப்படிங்கிற யான் என்பதும் எனது என்னுடைய மனைவி என்னுடைய சொத்து என்னுடைய பொருள் இந்த செயலுக்கு நான் தான் என்னுடைய செயல் இது என்று துன்பத்திற்கு காரணமா அமைவதுவே பொதுவா யோசிச்சா யான் என்கின்ற அகப்பற்றும் எனது என்கின்ற புறப்பற்றும் இது ரெண்டும் எங்க இந்த பற்றுக்கெல்லாம் காரணம் ஆனந்தம். அதனால என்ன சொன்னார் பாருங்க இவ்விருவ பற்றுக்களையும் அழித்து ஒழிக்கின்ற தன்மை உயிருக்கு இல்லை. சரி இப்ப இந்த மலம் நம்மை பற்றி இருக்கு நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் தெரியாம இருந்தது. அப்ப இந்த அகப்பற்று புறப்பற்று என்கின்ற ஆணவ மலம் நம்மை பற்றி இருக்கிறது தெரிஞ்சிட்டு சரி தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அதை நம்ம நீக்கிடலாம்னா அந்த ஆற்றல் நமக்கு இல்லை. அப்ப இறை என்ன செய்யணும்னா இறைவனையே பற்றி அப்படி நின்னோம்னா இந்த அகப்பற்றுகள் புறப்பற்றுகள் அற்றுப்போம். அதனால இந்த பற்றை நீங்க நாமா நீக்கிறதுக்கு வழி இல்லை, அதுவும் தானா நீங்காது. அப்ப இதை நீக்கிறதுக்கு வழிதான் என்ன? ஏன்னா அதுதான் துன்பம் தருகிறது. அப்ப அந்த துன்பம் என்றும் அஞ்ஞானம் காட்டி நிற்கும் ஆணவம் ஏய்ந்து நின்றே சிவஞான சித்தியா. அப்ப என்றும் அஞ்ஞானம் காட்டும் எது? இந்த ஆணவ மலம். அதான் இந்த அகப்பற்று புறப்பற்று. ஆனால் அது என்னைக்கும் நம்மை துன்பத்துலதான் கொண்டு தள்ளும். சரி அதை விட்டு விலகிடலாம் அப்படின்னா நம்ம முயற்சினால மட்டும் முடியாது. அதுவா நீங்குமா? நீங்காது. இது யாரு செய்வான்னு சுவாமி. அப்ப இறைவனையே பற்றி கொண்டால் அகப்பற்றுகள் புறப்பற்றுகள் அற்றுப்போம் நீங்கிரும். இறைவனின் திருவடியை பற்றுதல் என்பது அப்ப இறைவனுடைய பற்றி இருக்கணும். என்ன அர்த்தம்? இறைவன் திருவடியை பற்றின் என்பது நிற்றல் என்பது என்னன்னு சொன்னா திருவருள் வழியே சென்று பாவனையால் அவனை பற்றுதல். அப்ப இந்த பாவனையால் பற்றி முடியாது. அப்ப திருவருளால் மட்டுமே அது முடியும். இறைவனை நாம அடைதல் அல்லது இறைவன் வழி நிற்றல் அப்படின்னா பாவனையால் அதை செய்யுமான்னா அது முடியாது. பாவிக்க வாரார் என்று உந்தி வர. அதனால அது பாவனையால் முடியாது. நீங்க அப்ப அது எப்படி முடியும்னா ஒரே திருவருளால் அவனையே சார்ந்து நிற்கிறது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருவள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்றார். திருக்குறள் அருமையான இப்படி சித்தாந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லும். நம்மளுக்கு கிடைச்ச பெரிய கொடை திருக்குறள். சைவத்துக்கு கிடைச்ச பெரிய கொடை. சைவமும் தமிழும் ரெண்டும் ஒண்ணுதான். அதனால வள்ளுவர் என்ன சொல்றாரு? அருமையான சித்தாந்த நுட்பங்கள்ல அவர் சொல்றார். யான் எனது என்கின்ற அகப்பற்றும் புறப்பற்றும் துன்பத்துக்கு காரணம் சொன்னான்.
சரி துன்பத்துக்கு காரணமா அதை விட்டு ஒளிஞ்சிட வேண்டியதானே, தூக்கி தூர போட்டுருங்கன்னா அது டக்கா அப்படி முடியாது நம்மளால. சரி அதுவா போயிருமா, சரி சார் வந்தது 10 நாள் இருந்து போகுமா, இல்ல அதுவும் போகாது. அப்ப அதை எப்படி செய்யணும்னாரு, இறைவன் தான் செய்யணும். அப்ப இறைவன் செய்யணும் என்ன பண்ணலாம்னாரு, பாவனையினால அவனை கூட வச்சிருந்து செய்ய முடியுமா, இல்ல முடியாது. அப்ப என்னன்னா இறைவன் திருவருளால் அவனை பற்றி, அப்ப சுவாமியவே பற்றி அதன் வழியாவே நின்னோம் அப்படின்னு சொன்னா அது நீங்கும். அதுதான் வந்து இங்க சொல்ற வந்து பற்றுக பற்றற்றான் பெற்றனை, பற்றில்லாதவன் சுவாமி தான். வேண்டுதல் வேண்டாமை எல்லாம் அவனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக எதற்குன்னாரு, பற்று விடற்குன்னாரு. இந்த பற்று விடணும்னா அந்த பற்றை பிடிச்சுக்கங்க. ரொம்ப எளிமையா புரியுறதுக்கு. குழந்தைகள் கையில ஒரு விலை உயர்ந்த பொருளை எடுத்துட்டு, இந்த வகுப்புல தாய்மார்கள் எல்லாம் இருக்கிறீங்க, அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அல்லது கல்லூரிக்கு போயிட்டு வந்து வீட்டுல போய் ஏதோ உங்க தோடு உங்க செயினை கழட்டி ஏதோ ஒண்ணு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை எடுத்து கையில இப்படி சுத்த ஆரம்பிச்சுன்னா அது எங்க போட்டுருமோ என்ன ஆகுமோன்னு பயமா இருக்கு. அது இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கு அதை எங்கேயா தூக்கி வீசிடலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க, அது பின்னாடியே போய் வேற ஒரு பொருள் அது கையில கொடுக்க மாதிரி கொடுத்துட்டு இந்த பொருளை வாங்குறீங்க. ஏன்னா சும்மா கொடுங்க அது விலை உயர்ந்ததுன்னு சொன்னா உடனே குழந்தை கொடுத்துருமா, அதெல்லாம் தெரியாது. அதனால என்ன பண்றீங்க, அதுக்கு கையில வந்து ஒரு விளையாட்டு ஜாமான் கொடுத்த மாதிரி கொடுத்து, ஒரு பலூன் கொடுத்த மாதிரி கொடுத்து, இதை கொடுத்து அதை வாங்கிடுறோம். அப்ப இதை பற்றின உடனே அதை விட்டுருது. அதுதான் இங்கேயும் சொல்லார் திருவள்ளுவர். என்ன பண்றாரு, பற்றற்றான் சுவாமி அவன் திருவுருளை பற்ற இந்த பற்று நீங்கும். அப்ப இந்த பற்று விடற்கு என்ன செய்யணும்னாரு, பற்றற்றான் அவரை பற்றுக, அதைதான் நம்ம வந்து செய்யணும். அதனால அப்படியே திருக்குறள் மாதிரியே தான் வந்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. அத வந்து செய்தியா வந்து ஏற்கனவே திருமுறைகள் நமக்கு சொல்லிருச்சு. மற்ற பற்று எனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அப்படியே சொல்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நம்ம சிவாயப்பதிகம் எல்லாருக்கும் தெரியும், பாண்டிக்கொள்ளும். மற்ற பெற்ற எனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அப்படிதானே சொல்ற. அப்ப இந்த நண்பர்களால அப்ப இந்த பற்று நீங்கிறதுக்கு எனக்கு என்ன முழுமையா அங்கே யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா கந்தர்கள் என்பார். யான் எனது என்றது அற்ற இடம், அதுதான் திருவடி. ஆனால் அற்றது பற்றனில் உற்றது வீடு, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருவோம். அப்ப அந்த பற்று நீங்கணும். அந்த பற்று நீங்க அதான் சொல்றாரு, பற்றை அறுப்பது ஒரு பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தி பெற. அப்ப சுவாமியினுடைய திருவருளை முழுமையா பிடிச்சு நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து நான் இந்த பற்றை அறுத்து விடுவேன் அப்படின்னு நின்னா கூட அது ஒரு இதாயிடும். யான் எனதுங்கிறது வந்துடும். அப்ப யான் நான் அவ்வாறு செய்து விடுவேன் அப்படி இல்லை. அப்ப இது எப்படி சார் செய்யணும்? நீங்க தான் சொல்றீங்க திருவருளை பற்றி நிக்கணும்ங்கிறீங்க, அப்புறம் நான் அதை விட்டு விடுவேன் அப்படின்னு நினைக்க கூட கூடாது, நினைச்சா கூடாது அதுன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் திருவருள் சார். அதான் சுத்தம் சொல்லிச்சு, அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி அப்படின்னு அவனோடு ஒன்றி நிற்க, ஏகனாகி இறைவனையே நிற்க. என்னோட இறைவனை நிற்க மாயை கண்மம்னா நீங்க இருக்கு என்னன்னாரு, எல்லாம் அவனுடைய செயல் வந்து நிக்கணும். முன்னாடி ஏற்கனவே படிச்சோம், நம் செயலற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் என்று உறுதி பெற. அப்ப அதை அந்த மாதிரி நிலையில என்னன்னா அது நடக்காதுதான் சொல்றாரு. அதனால என் பற்றுக்களை அறுப்பேன் அப்படிங்கிற தன்னுணர்வோடு கூடி முயன்றா கூட அது நடக்காதான். அதனால பொன்னை வெறுப்பேன் பொருளை வெறுப்பேன் என்றவாறு நினையும் பொழுது எதிர்மறை முகத்தானாலும் பொன்னையும் பொருளையும் தன்னையும் நினைவுறுத்தும். சிசுமணியன் உரையில இனிமேல் நான் பொன்னை வெறுக்கிறேன், நான் புகழை வெறுக்கிறேன், நான் வந்து அப்படின்னு சொன்னா அதை வெறுக்கிறேன்னு சொல்றது இதெல்லாம் நினைவுல இருந்து கொண்டே இருக்கு. அதனால அது ஒரு பற்றாயிடும். அதனால விட்டொழிக்க முனைந்த அவை யாவும் நினைவிலிருந்து அகலாமலே நிற்கும். அதனால என்ன சொன்ன, இதனையே பாவிக்க வாரார். பாவனையில அதை வந்து செய்ய முடியாது. இதெல்லாம் நான் விட்டுட்டு போய் இருக்கேன் அப்படிலாம் செய்ய முடியுமா? இல்லை. ஆனா யான் எனது என்பதை நீங்கணும். நீங்கனாத்தான் அடுத்த நிலை. அது யாருன்னு சுவாமிகிட்ட தான் சாதனை. இந்த பற்று என்பதனை வந்து விட்டு நீங்கினாத்தான் விடுபேறு என்பது கிடைக்கும். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாரா, ஒருத்தர் போய் ஒண்ணு ஏதோ கேட்டாங்க, அரிசி கேட்டாங்க, திருவாசம் படிக்கணும்னு கேட்டாங்க, அவங்க திருப்பொருள் கேட்டாங்க, இதெல்லாம் சொன்னார்.
ஒருத்தர் வந்தார், சுவாமி வணக்கம் சுவாமி, ஒண்ணு சந்தேகம் சொல்லுப்பா. எனக்கும் முக்திக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, அது எப்ப கிடைக்கும்? முக்திக்கு எனக்கும் உள்ள இடைவெளி அல்லது தூரம் எவ்வளவு, அதை மட்டும் சொல்லு. ஏன்னா எவ்வளவு பிறவி பிறந்தேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன வினை இருக்கு தெரிய மாட்டேங்குது, இன்னும் என்ன வினை அனுபவிக்கணும் தெரிய மாட்டேங்குது, இந்த ஆணவ மலம் அது எந்த அளவுக்கு என்ன பற்றி இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சொல்றாங்க, ஆனா ஒண்ணும் தெரியல. ஒண்ணு சொல்றீங்க, நிறைய கல்வியெல்லாம் கேட்கல. எனக்கும் முக்திக்கும் எவ்வளவு தூரம், அதை மட்டும் சொல்லு. அப்படியா, சரி என்ன பண்ண, இன்னைக்கு வீட்டுக்கு போய் உனக்கு இந்த உலகத்துல பிடிச்ச பொருள் அது என்னவா இருக்கலாம். நீ புதுசா வாங்கின காரா இருக்கலாம், உன்னுடைய மனைவியா இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், இருக்கலாம், போனா இருக்கலாம், ஒரு சட்டையா இருக்கலாம், தங்க செங்கிலியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இல்ல. உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது அவ்வளோத்தையும் ஒரு நோட்ல எழுதி நாளைக்கு எடுத்துட்டு வா. அப்படி செஞ்சா சொல்லிடுவீங்களா சார்? நீ உனக்கு பிடிச்ச பொருள் அவ்வளோத்தையும் எழுதிட்டு வா. நான் சொல்றேன். மறுநாள் எழுதுனா எழுதுகிறது ஒரு நோட்டு பூரா எழுதிட்டான், முடியல, 2வது நோட்டு போட்டு எழுதுறான். ஏன்னா சரி சாமிகிட்ட நம்ம சொல்லும்போது கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிடணும், ஏதாவது விட்டுறப்படாது, அது வேலை பதில் தப்பாயிடக்கூடாது அப்படின்னு எழுதி கிட்டத்தட்ட ஒரு 10-12 நோட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுநாள் காலையில போயிட்டான் சாமிகிட்ட. காலையில் விழுந்தான், சாமி சொல்லுங்கப்பா, நேற்று நான் வந்தேன், உங்களை முக்தி எனக்கும் எவ்வளவு தூரம்னு கேட்டேன். நீங்க சொன்னீங்க உனக்கு உலகத்துல பிடிச்ச பொருள் எல்லாத்தையும் எழுதிட்டு வான்னு சொன்னீங்க. யோசிச்சு ராத்திரி 3 மணி தூங்கும் பொழுது அவ்வளவுக்கு வந்து எழுதிட்டேன் சாமி, அந்த 12 நோட்டு முன்னாடி வச்சான். அப்படியே அந்த 12 நோட்டையும் கையில வாங்கணும் சுவாமி, முனிவர் இவர் கையில கொடுத்தாங்க. கொடுத்து உனக்கு முக்திக்கு உள்ள இடைவெளி இவ்வளவுதான்ப்பா, போயிட்டு வா. உனக்கு முக்திக்கு உள்ள இடைவெளி இவ்வளவுதான். எவ்வளவு? இந்த 12 நோட்டு நீ எழுதியிருக்க. இது அப்ப என்னன்னாரு, பற்றை அறுப்பது அது வேணும். பற்றை அறுப்பது ஒரு பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்திப்பார். அதனால அந்த பற்றிலிருந்து நம்ம வெளியே வரணும். பற்று இந்த உலக பற்றில இருந்தீங்க, இன்னைக்கு உலகத்துல ரொம்ப சாதாரண திருவிந்தியார் பெரிய சாத்திரம் வந்து சைவ சித்தாந்தம் பயிலுதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரொம்ப சாதாரணம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், சைவ சித்தாந்த நெறி என்பது வாழ்வியல் நெறி. அதனால வாழ்க்கையிலுமே நீங்க பாருங்க, எந்த ஒரு செயலை நான் செய்கிறேன், இது நான் தான் இதற்கு பொறுப்பு என்று இருக்கிறோமோ அப்பதான் அதுல ஒரு தோல்வி ஏதோ வரும் பொழுது நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், நம்ம கவலைப்படுறோம், நம்ம ஆதங்கப்படுறோம், சில நேரங்களில் நம்மளால முடியல கோபப்படுறோம். இந்த செயல்கள் எல்லாம் எங்க வருதுன்னா, அந்த செயலுக்கு நான் உரிமையாளன் என்று நினைக்கும் பொழுது, அந்த பற்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த செயலுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பத்தி கவலைப்படணும். காலையில பேப்பர் படிக்கிறோம் சார், பேப்பர்ல எவ்வளவு செய்திகள் வருது, நல்ல செய்திகள் வருது, வருத்தமான செய்திகள். ஆற்றிற்குள் பஸ் பாய்ந்தது, 40 பேர் கதி என்ன கேட்டிருக்கான், கூப்பிடுறான். இப்ப அந்த நம்ம வந்து அந்த பஸ் எங்க, அது ஏதோ ஒரு நாட்டுல, வெனிசுலா நாட்டில், சும்மா ஏதோ ஒரு நாட்டில். அவ அந்த நாடு எங்க இருக்கு எனக்கு தெரியாது, அந்த நாட்டுல ஆறு எங்க ஓடுது, அது எந்த ஊர் எனக்கு தெரியாது, அது யார் அந்த பஸ்ல போனவன் எவனும் எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் என்ன பண்ண உடனே அடுத்த பக்கத்துல திருப்புறேன் நியூஸ், அடுத்தது, அவ்வளவுதான். நான் இதுல ஒன்றும் கவலைப்படலையே. ஆனா அதே நிலைமை தமிழ்நாட்டுல இந்த இடத்துல, அப்படி நம்ம ஊருக்கு பக்கத்துல, ஐயோ நமக்கு வேண்டிய ஆள் யாரும் இருக்காங்க அப்படின்னு அதை பற்றியே பேசுறோம், டேட்ட கேட்கிறோம், பாக்குறோம். வந்து நம்ம அந்த டிரைவரை பார்க்கவே இல்லை, ஆனா நம்ம இங்க இருந்து அந்த டிரைவரை அவனுக்கு எல்லாம் சரியா ஓட்ட தெரியல, அப்படி நம்மளே ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம். அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க என்னாரு, அது நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கனால ஒரு பற்று இருக்கு. வெனிசுலா நாட்டுல அல்லது இத்தாலி நாட்டுல ஒரு பஸ் எங்கேயோ போய் விழுந்ததுன்னா நம்ம அதை கவலைப்படாம இருக்கிறோம், ஏன்னா அதுல நமக்கு பெரிய பற்று இல்லை. அப்ப உலகத்துல உள்ள இந்த நிறைய செயல்கள்லையும் நான் யான் என்கின்ற பற்று அதுல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு தேவையில்லாத ஒரு கவலையோ ஒரு துன்பமோ ஒரு சரியா சொல்ல போனா டென்ஷன் பதட்டம் அது நமக்கு இல்லை. நான் வேடிக்கையா சொல்றது, பெண்கள்லாம் தாய்மார்கள் எல்லாம் இருக்காங்க, சாம்பார் வைக்கிறாங்க, ஒரு நாள் நல்லா வருது, ஒரு நாள் நல்லா வரல, என்னைக்கு வைக்கிற மாதிரி தானே வைக்கிறாங்க, ஏன்னா ஒரு நாள் மாத்தியா போட்டுட்டாங்க, எல்லாம் அதே சாம்பார் பொடி தான், அதே தண்ணீர் தான், அதே முருங்கைக்காய் தான், அதே எல்லாம். ஆனா ஒரு நாள் நல்லா வருது, ஒரு நாள் இது வரல. அப்போ என்னது வராத அன்னைக்கு இவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, இன்னைக்கு என்னன்னு தெரியல இப்படி ஆயிட்டு. ஏன் வருத்தப்படணும்?
காரணம் என்னன்னா, ஏன் வருத்தப்படுறாங்கன்னா, அந்த செயல் அவர்களுடைய செயல் என்கின்ற பற்று இருக்கு. இந்த சாம்பார்ல சுவை வருவது திருவருள் செயல் என்று இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு என்னமோ திருவருள் நம்ம இப்படி கொடுத்துருக்கு ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட கூடிய பக்கம் வந்துடும். அது வைக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கணும்னா சாப்பிடுறவங்களுக்கு அந்த பக்கம் வரணும். சரி, இன்னைக்கு திருவருள் நமக்கு சாம்பார் இப்படிதான் வருதுன்னு பக்குவம் வரணும். அதுதான் சொல்றாரு. அப்போ இது நம்ம அந்த செயலை நாம உரிமை கொண்டாடுற பொருள், அந்த இடத்துல பற்று என்பது நீங்க பொருள் மேல வைக்கலாம், உறவுகள் மேல வைக்கலாம், செயல்கள் மேல வைக்கலாம். அதான் அப்ப அதெல்லாம் விட்டு நீங்கி, அந்த பற்றிலிருந்து விட்டு நீங்கி பற்றை அறுப்பர் என்று தீர்ப்பார். பாவிக்க வாரார் சுவாமி. பாவனையினால அவன முடியாது. அப்ப எதனால முடியும்னா, முந்தின பாட்டுலாம் சொன்ன மாதிரி திருவருளாலேயே முடியும். அதுதான் முக்கியம். பற்றினுட்பற்றை துடைப்பது ஒரு பற்று அறிந்து பற்றி பரிந்திருந்து பார்க்கின்ற பற்று அதனில் பற்று விடில் அந்நிலையே தானே பரமாகும் மற்றும் இது சொன்னேன் மதியே திருக்கழிச்சுடையார். அதனால பற்றினுள் பற்றை துடைப்பதோர் பற்று அறிந்து பற்றி பரிந்திருந்து பார்க்கின்ற பற்று அதனில் பற்று விடில் அந்நிலையே தானே பரமாகும். அந்த பற்று விட்டு அந்த நிலையே உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி அருமையா திருக்கழிற்றுப்படியார் சொல்லுது. இந்த பாட்டை மையமா வச்சு அங்க திருக்கழிற்றுப்படியார் சொல்லு. பற்றை அறுப்பது ஒரு பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தி பெற பாவிக்க வாரார் என்று உந்தி பெற. 16வது பாட்டு அருமையான பாட்டு. உளவாது உணர்கின்ற யோகிகள் ஒன்றோடும் தழுவாமல் நிற்பர் என்று உந்தி பெற தாழ்மணி நாவே போல் உந்தி பெற. உளவாது உணர்கின்ற யோகிகள், உளவாதுன்னு இந்த உலகியற் சூழலிலே அதுக்குள்ளேயே ஈடுபடாமல் தன்னுடைய கருத்தை அங்கு செலுத்தாமல், அதான் உளவாது. அப்ப இந்த உலகில் நூலுக்குள்ளே இல்லாமல் இருக்கின்ற, அப்ப எதை அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள்? திருவருளையே உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய யோகி, உயர்ந்த நிலையில உள்ளவர். சிவன் முத்தர்களை நம்முடைய திருவருள் பயன் நூல் சொல் சிவன் முத்தர் அணைந்தோர் தன்மை கடைசி அதிகாரம். முதல் பாட்டுல என்ன சொல்றாரு? ஓங்கு உணர்வின் உள்ளடங்கி உள்ளத்தில் இன்புடுங்க தூங்குவர் மற்ற ஏது ஒன்று சொல்லினர். ஓங்கு உணர்வின் அப்படின்னா உயர்ந்த உணர்வு. என்ன உயர்ந்த உணர்வு? பெருமானை பற்றிய நினைப்பு இருக்கு உள்ள, அதனால அது உயர்ந்த உணர்வு. ஓங்கு உணர்வு உள்ளடங்கி, அதுக்குள்ளேயே அடங்கி உள்ளத்தில் இன்பொடுங்க. ஏன்னா பெருமான் கூட இருக்கிறாங்கல்ல, இன்பமே வடிவானவன் கூட இருக்கும் பொழுது அவனை சார்ந்து நிற்கிற ஆன்மா எப்படி இருக்கும்? இன்பமாய் உள்ளத்தில் இன்பொடுங்க. தூங்குவர் அப்படின்னா, தூங்குவர் அப்படின்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு தெரியும். தூங்குவர்னா இந்த உலக நிகழ்வுகளுக்குள்ள அது தலையிடுவதில்லை. அவர் அதுக்குள்ள எதுவுமே, அதான் உளவாது உணர்கின்ற யோகிகள். அவங்க இந்த உலகிற்குள்ள ஒண்ணும் வர்றதில்லை. காலையில பேப்பரை பார்க்கிறேன், இன்னைக்கு தங்கம் விலை 360 ரூபாய், சவரனுக்கு குறைவு. 2 நாளைக்கு இருந்தாதான் 2000 ரூபாய் அது அதிகமானது. அப்ப என்ன, ஐயோ தங்கம் என்ன இப்படி விலை ஏறுது பாக்குறோம். அப்புறம் விலை இன்னைக்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி வச்ச கடைக்காரன் முதலாளி, ஐயோ என்ன இப்படி குறையுது, முந்தா நாள் நாம் பாட்டு நிறைய பேரை வாங்கி வச்சுட்டேன், இந்த இன்னும் ஏறும்னு நினைச்சிட்டு இப்ப என்ன குறையுது, ஐயோ அப்ப என்ன நஷ்டம் ஆயிருமே. அப்ப என்ன ஆகுதுன்னா, கூடுனாலும் கவலைப்படுறது 2 பேரு, குறைஞ்சாலும் கவலைப்படுறது 2 பேரு. இதே இது யோகிகள் எப்படி இருப்பாங்க? அப்படியாப்பா தங்கமா என்ன விலை இப்போ தெரியல, நீங்க 15,000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியா கிலோ 15,000 ரூபாயா இருப்பான்? சாமி கிலோ இல்லைங்க சாமி, 1 கிராம் சாமி. கிலோவெல்லாம் எங்களால கணக்கே போட முடியல, இப்போ கிராம்ல பேசுறோம் தெரியல. அதான் சொல்றாரு உளவாது உணர்கின்ற. அப்ப உளவாது திருவருளை முன்னிட்டு தமது முயற்சியை நெகிழ விட்டேன். அதுக்கு எதுவும் எடுத்துக்கொள்ளாத. அப்ப எப்படி இருப்பாங்கன்னு, தாமரை இலை தண்ணீர் போல எதையுமே அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும். அதனால இந்த உறவுகள் பற்றி எது யோகிகள், தந்தையார் தாயார் உடன் பிறந்தார் தாரமார் திறரார் தாம் தாமாரே வந்தவாறு இங்கனே போமாறு ஈதோ மாயமாம் இதற்கு எதுவும் மகிழ வேண்டாம். அப்புறம் சொன்ன
அதனால இதெல்லாம் வந்து அவங்க வருவாங்க, அவங்க வினைக்கு வரலாம் போனா இதுல எனக்கு என்ன அவங்க மேல ஒரு பெரிய பற்று, ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு உறவு ஒண்ணும் இல்ல. இதுதான் யோகிகளுடைய நிலை. தாமரை இலை தன்னுள்ள எதிலும் பற்றின்றி இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு வரக்கூடிய என்ன ஆகும்னா இன்ப துன்பங்கள், அந்த இன்பங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் பெரிய மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவதில்லை. துன்பங்கள் வருகின்ற பொழுது பெரிய வருத்தத்தையும் ஏற்படுவதில்லை. அதனால அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தாழ்மணி நாவே என்று உந்தி பாராள். தாழ்மணி நாவு, மணியில இருக்கிற நாக்கு உள்ள அது வந்து தாழ்மணி இப்படி கவுத்து வச்சாச்சுன்னா அது எப்படி அசையாம அது பாட்டு இருக்குமா? அது மாதிரி இருப்பார்கள். முந்தைய பாட்டுலதான் சொன்னார். யான் எனது என்னும் அகப்பற்று புறப்பற்று அறிதற்கு வழி சொன்னார். அந்த நெறியிலே நின்று திருவருளிலேயே அழுந்தி நிற்கும் சிவயோகிகள் நுகர்வினையின் பயனாக அப்படின்னா இந்த பிரார்த்த வினையுடைய தாக்குதல், அந்த வினை தாக்கும் பொழுது அவங்க வினையினால அந்த இன்ப துன்பங்களுக்கு ஆட்படாது எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதுதான் இந்த பாட்டுல சொல்ற. ஏன்னா ஞானிகளுக்கும் பிரார்த்த கண்மம் என்பது தாக்கும். அப்ப பிரார்த்த கண்மை என்கிற நுகர்வினை இந்த பிறவியில் அனுபவத்திற்கு எடுத்துட்டு வந்த வினைகள், அந்த வினைகள் தாக்கும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தாழ்மணி நாவு போல இருப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அசைவற்று இருப்பார்கள். எது நடந்தாலும் திருவள்ளுவர். அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதனால வரக்கூடிய ஒரு இன்பம், அதனால அதை ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஆரவாரிக்கிறதும் இல்லை. அதுல வரக்கூடிய ஒரு துன்பம் ரொம்ப வந்து தோய்ந்து அப்படியே வந்து துவண்டு விட போவதும் இல்லை. அதுதான் அவங்களுடைய நிலை. அதை சொல்ற உலகியலில் உழன்று கிடக்கின்ற மக்கள் இன்பம் வரும் பொழுது மகிழ்ச்சியால் ஆரவாரிக்கிறதும் துன்பம் வரும்பொழுது இயல்பு. ஆனா ஞானிகளுக்கு எப்படி இருக்குன்னாரு அருமையான உண்மை சொல்ற. தொங்க விடப்பட்ட வெண்கல மணி அடிக்கும் பொழுதும் சரி, அதனால என்ன ஓசை எழுவதும் அடியாத போது ஓசை எழாமல் இருப்பதும் இயல்பு. அது எப்படி நடக்கு? மணியினுடைய நாக்கு அசைனால டைங் 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 அந்த மணி அசைவுனால வந்து நடக்குது. அந்த மணியை தொங்க விடாம தரையில வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன உணரு மணியினுடைய நாக்கு அசைவில்லாம இருக்கும். அசைவில்லாதனால அங்க ஓசை எழாது. அதனால யோகியருடைய உள்ளம் எப்படி இருக்கும்னாரு அசைவற்ற நிலையில் இருப்பதால் கீழே கவுத்தி வச்ச மணி மாதிரி யோகியருடைய உள்ளம் வந்து அப்படி ஒரு அசைவு இல்லாமல் இருக்கிறதுனால அவர்கள் இன்பத்திலே பெருசா மகிழ்வதும் இல்லை, துன்பத்திலே தோல்வதும் இல்லை. சிசுமணி உரையில புறநானூற்று ஒண்ணு காமிக்கிறார். புறநானூற்றிலே வாழ்தல் இனிது என மகிழ்ந்து அன்றும் இளமையை முனிவின் இன்னாது என்றலும் இளமையே என்று கூறியது நினைவு தூக்கது. அதனால அங்க தனியா வந்து ஒன்னும் சொல்லல. இன்பம் வந்தாலும் சரி திருவருள், துன்பம் வந்தாலும் சரி அதுவும் திருவருள், நம்ம கையில என்ன இருக்கு அப்படி ஒண்ணு கேட்டு பாடுறாரு. கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லைன்னாலும் என்னன்னாரு அதுவும் திருவருள். அப்ப என்ன நீ கொடுத்தாலும் திருவருள், கொடுக்கலனாலும் திருவருள். என்ன ஒரு நயம். இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறை அருளே. சாமி நீ கொடுத்தேன்னா திருவருள், ஒருவேளை கொடுக்கலன்னா சரி அதுவும் திருவருள். நாங்க அப்படி எடுத்துக்கிறோம். அதுதான் அந்த நிலை, இன்பத்திலும் துன்பத்திலும் கலங்காத நிலை. பொல்லாத தீவினையில் போகார்கள் போனாலும் எல்லாம் சிவன் செயலே என்று இருப்பார் சிவபோசார். பொல்லாத தீவினையில் போகார் ஞானிகள், அதை போக மாட்டாங்க. போனாலும்ங்கிறார் அப்படின்னா அவங்க எது வினை வயத்தால் அது அல்லது பிரார்த்தனை அனுபவிக்கும் நமக்கு அப்படி தெரியுது. அப்படி இருந்தா கூட அவர்கள் எல்லாம் சிவன் செயல் என்றே இருப்பர். அவங்களா அவங்களுடைய செயல் ஒண்ணு பாக்குறது எல்லாத்தையும் எப்படி பாக்குறாங்கன்னு பாருங்க. நம்ம சொன்னாதன் தன் செயல் அது மாதிரி பாக்குறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உளவாது நின்ற யோகிகள் ஒன்றோடும் தழுவாமல் இருப்பார். எந்த ஒன்றைக்குள்ளையும் அவங்க ஈடுபடுத்திக் கொள்வதில்லை. அவங்களுக்குங்கிற ஒரு நிலையிலேயே இருப்பாங்க. திருக்கழுத்துப்படியார் சொல்லும், அருமையா சொல்லும். அறிவறிவாய் நிற்கில் அறிவு பலவாம் என்று அறிவு அவிழ்த்துக் கொண்டு அறிவினராய் வாழ்ந்திருப்பர் நீத்தவர்கள் மானுடரின் மாணவக தாழ்த்த மணி நாவே போல்தான். அப்படியே சொல்லு.
இந்த உதாரணத்தை இங்க தாழ்மணி நாவைய போல் என்று சொன்னதை அப்படியே எடுத்து தாழ்த்தமணி நாவைய போல் தான் என்று ஒன்று சொன்னார். ஆதார யோகங்களிலே அருணையர் ஆதார யோகங்களிலே இந்த 6 ஆதாரம். அதனால ஆதார யோகங்களிலே உழலாது அது எல்லாமே நிராதாரத்தில் திருவருளையே உணர்ந்து நிற்கின்ற யோகிகள் உலகத்தார் போல ஒழுகினர் ஆயினும் நம்மள மாதிரி இருந்தா கூட ஒன்றையும் தன் செயலாக கொண்டு ஒழுகாமல் எல்லாவற்றையும் சிவன் செயல் என்றே ஒழுகுவார்கள். அதனால் தரையில் வைக்கப்பட்ட மணியின் நாக்கு போல அவர்களுடைய உயிர் அறிவும் செயலற்று கிடக்கும். ஏன்னா நாம என்னன்னா இந்த உலகத்துல இன்பம் வரும் பொழுது நாம ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறதும் துன்பம் வரும் பொழுது ரொம்ப இயல்பு, அது நமக்கு. ஆனா யோகிகள் எப்படி இருக்கிறாங்கன்னாரு, எல்லாம் பெருமானினால என் செயலால் ஒன்றுமில்லை அப்படி நின்னதுனால அவங்க எப்படி தாழ்ந்த மணி நாவே போல் அப்படின்னு. அதனால இங்க தாழ்மணி நாவே போல் அது மாதிரி அவர்கள் அசைவற்று இருப்பார்கள். ரொம்ப உயர்ந்த நிலை, அதைதான் அவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு அருமையான செய்தியை 16வது பாட்டுல கொடுத்தார். 17வது பாட்டுல சொல்ற, திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற நேர்பட அங்கே நின்று உந்தி பெற. நிறுத்தனை கும்பிடு, நிறுத்தன்னா நடனம் ஆடுறவன், நிறுத்தம்னா நடனம், நிறுத்தன் நடனம் ஆடுறவன் யாரு? நடராஜ பெருமான் சுவாமி. நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றி கண்ணனே விண்ணுளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலறியும் உலகலாம் தேடியும் காணேன் என்றெல்லாம் நமக்கு திருவாசகத்தில் அருள்பத்துல நிறுத்தன் அப்படின்னா சுவாமி. திருச்சிலம்பு ஓசை வழியே அப்படின்னா மனம் மொழி மெய்களால் வணங்குவாருக்கு இறைவன் தன் பாத சிலம்பு ஓசை கேட்க செய்தருளுகின்றான். மனமொழி மயிலாலே முறையா வணங்குவோர்களுக்கு சுவாமி என்ன பரிசு கொடுக்கிறான்னாரு, தன் பாத சிலம்பு ஓசை அவர்கள் கேட்குமாறு செய்கிறான். வாத ஊரில் நிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பரிசுங்கிறார். சுந்தர பெருமான குற்றத்தோழனாய் விளங்கிய சேரமான் பெருமாள் நாயனார் முதல்ல சுந்தரர் சந்திக்க முன்னாடி நடந்த நிகழ்வு எப்படி ஆச்சு? ஒவ்வொரு நாளும் பூசை முடிவிலே பாத சிலம்பொலி கேட்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன பாத சிலம்பொலி கேட்கலையேன்னு வருத்தப்படுறப்பதான் சுவாமி சுந்தரரை அவருக்கு காட்டுறான். இப்படி எல்லாம் வருது கதை. அப்ப சுந்தரர் சேரமான் பெருமாள் பாத சிலம்பொலி கேட்டே இருந்திருக்கிறார். மாணிக்கவாசர் கேட்ட மாதிரி ஒரு பதிவு பண்றார். அப்ப இவர் சொல்றார், இறைவனை மனமொழி மெய்களாலே வணங்குவார்க்கு தன் பாத சிலம்பு ஓசை கேட்க அருள் செய்கின்றான் சுவாமி. அதனால அந்த சிலம்பு ஓசை வெளியே நின்று அது போன வழியிலேயே போய் இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டு ஆடல் வல்லானை வணங்குதல் வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த திருவருள் என்கின்ற அந்த ஓசை வழியாவே போய் சாமியை பெற்றணும். அப்படி நிற்பவர்களுக்கு வணங்குவார்க்கு அவன் நேர்பட தோன்றி அருள் பாலிப்பான். நேர்பட அங்கே நின்று அப்படி சுவாமியை போய் வழிபாடு செய்யறவங்களுக்கு சுவாமி அங்கே கூட நிற்பான் என்று ஒரு அருமையான செய்தி முந்தைய பாட்டுல உலக சூழல்கள் எல்லாம் கருத்தை செலுத்தாம இறைவனையே பொருந்து நிற்கணும்னு சொன்னது. சிவயோகிகள் பற்றற்று இருப்பன கூறினார். இப்பாடல கருத்தினை மேலும் விளக்குவதற்கு அதான் சொன்னார். பாட்டினுடைய தொடர்ச்சியா சொன்னால அகம் நெகிழ்ந்த அன்பினராய் இறைவனை பற்றி அவர்கள் இறைவனையே பற்றி விலகாதவர்களுக்கு ஆடல் பெருமான் தன் திருச்சிலம்பின் ஓசையை கேட்குமாறு செய்து அருளுவன். அனலை உள்ளம் நெகிழ்ந்த அன்பினராய் சுவாமியவே நினைச்சு அந்த அன்புல நீங்களுக்கு எப்படி எல்லாம் அருள் செய்கிறாய், நீ இவ்வளவு உயர்ந்த காரியங்கள் எல்லாம் அருள் செய்யற அளவுக்கு நாங்க எந்த அந்த அளவுக்கு தகுதியுடையவராக இருக்கும் ஒண்ணு இல்லையே அப்படியெல்லாம் சொல்லு. அது முழுக்க முழுக்க உன்னுடைய அன்புனால நீ செய்யற. உலகத்துல ஒரு வியாபாரம் எப்படி இருக்கும்? நானும் உன்னை கொடுக்கணும், அவரும் ஒண்ணு கொடுக்கணும். ஆனா அங்க நான் என்னப்பா உனக்கு, ஆனா நீ எனக்கு அப்படி அன்பை கொடுத்து கொண்டு இருக்கிறாய். அதுதான் அப்ப அந்த அன்பு நமக்கு எப்படி இருக்கணும்? நிகழ்ந்து இருக்கும். இப்படியெல்லாம் எங்க சாமி
அத்தாவும் அடியேனை அன்பால் ஆர்த்தாய், அன்பால் ஆர்த்தாய், அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய், எத்தனையும் அரியை நீ எளியானாய், என்னை ஆண்டு கொண்டு இறங்கி என்று கொண்டாய், பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன். எப்படியெல்லாம் அந்த நிக்கல இறங்கி பேசுறவங்க. பித்தனேன் பேதையேன் நாயேன் பேயேன் எல்லாம் சொல்லு. பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் என்பே. நான் எவ்வளவோ செஞ்ச பிழைகள், அவ்வளவு பிழையும் நீ எனக்கு பொறுத்தாய் என்பே. எத்தனையும் அரியை நீ எளியானாயினர். எவ்வளவு பெரியவன் நீ, எத்தனையும் அரியை நீ, எத்தனை எளியானாய், எவ்வளவு எளிமையாக. அதனால பித்தனேன் பேயனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும், நான் செஞ்ச தப்பெல்லாத்தையும் பொறுத்தாய் என்றே. இத்தனையும் எம்பரமோ எனக்காக. எவ்வளவு உயர்ந்தவன். இத்தனையும் எம்பெருமோ ஐயா ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறு அந்த திருக்கருணை நினைந்து அகம் உள்ள எப்படி நெகிழ்ந்து அப்படி இருந்தா என்ன, பெருமானுடைய ஓசையை நம்ம கேட்டு அந்த ஓசையை பற்றி கொண்டே போய் கூத்த பெருமான் திருவடிகளை ஒருமுக மனத்தோடு வைத்து வழிபடுதல் வேண்டும். அவ்வாறு வழிபடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும், இறைவன் நேர்பட காட்சி எடுப்பான், சாமியை பார்க்க முடியுமான். அப்ப என்ன பண்ணாரு, அந்த பாத சிலம்பொலி வழியா நீங்க அப்படியே போங்க, அது நேரம் அங்க கொண்டு போய் அப்ப அந்த பாத சிலம்பொலி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்னா உள்ளம் நெகிழ்ந்து அன்பாய் வழிபாடு. அதனால அந்த வழிபாடுதான் அருமையான ஒரு செய்தியா அங்க பதிவு பண்ற. மணிகடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வளை பேரிகையாள் தனிந்து எழு நாதங்கள் தாம் இவை 10 பணிந்தவர்க்கல்லது பார்க்க ஒண்ணாதே என்று திருமந்திரம். அதனால அந்த அன்பிலேயே கொண்டு சுவாமி இருக்கிறார். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ அப்படி சொல்லியிருக்கார். அந்த ஓசை ஒலியலாம் ஆனாய் பெருமான் தான். அதனால அவன் அப்படியே நாம நின்னா சுவாமி அப்படியே எடுத்து தருவான். கலதற்றறிவார் பணத்துல சேர்மான நீடும் உரிமை பேரரசால் நிகழும் பயன் நிறை தவமும் தேடும் பொருளும் பெரும் துணையும் தில்லை சிற்றம்பலத்துள் ஆடும் கடலே அப்படின்னு தெரிந்ததனால் எடுத்த திருப்பாதத்தை போற்றி சேக்கலார் பெருமான் வணங்குவதற்கு அன்பினால் அர்ச்சனையை மேற்கொண்டார் என்று சேக்கலார் இவ்வாறு எழுதினார். அர்ச்சித்த சேரமான் பெருமாள் நாயனார் ஒவ்வொரு நாளும் பூசை முடிவின் நிறைவில் திருச்சிலம்பின் ஒலியை கூத்த பெருமான் அருளால் கேட்டார் என்பதனையும் சேக்கலார் பெருமான் எடுத்திருக்கின்றார். அப்ப அந்த ஒவ்வொரு நாள் பூசையையும் முதல்ல நான் சொன்ன மாதிரி அகம் நெகிழ்ந்த அன்பினராய் அவ்வாறு அந்த பூசை செய்ய அந்த பூசையினுடைய முடிவுல சுவாமி என்ன பரிசு கொடுத்திருக்கிறான், அந்த ஓசை ஒலி சிலம்பு ஓசை கேட்டிருக்க. வாச திருமஞ்சனம் பற்றி வாச திருமஞ்சனம் பள்ளித்தாமம் சாந்தம் மணிதூபம் தேசில் பெருகும் செழும் தீபம் முதலாயினவும் திரு அமுதும் ஈசற்கு ஏற்ற பரிசினால் அர்ச்சித்து அருள எந்நாளும் பூசை கமர்ந்த வெறும் கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒலியார் அளித்தார். ஆனால் இந்த வழிபாடு எவ்வளவு முறையா செஞ்சிருக்க. வாச திருமஞ்சனம் பள்ளித்தாமம் சாந்தம் மணி தூபம் தேசில் பெருகும் செழும் தீபம் முதலாயினவும் திரு அமுதும் அப்படின்னு பூசைக்கு அவ்வளவு பண்ணி என்ன பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். அதனால திரு அமுதும் ஈசருக்கு ஏற்ற பரிசினால் அர்ச்சித்து ஈசனுக்கு எவ்வாறு கொடுக்கணுமோ அந்த முறையில கொடுத்த அருளி நம்ம கொடுக்க அர்ச்சித்த அருள எந்நாளும் பூசை கமர்ந்த பெரும் கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒலி அளித்தார். அதனால அந்த பூசை அந்த ஒலி கொடுத்தார். சிலம்போசை என்பது பட்டு தெரிப்பதனால் எழும் ஓசை என பொருள் காண்பர். இங்கே சிலம்பின் உள்ளே உள்ள பரல்கள் இறைவனின் இடையரா திருக்கூத்தின் போது எழுப்பும் ஓசை. அதான் சிலம்பு அவன் ஆடும் பொழுது கேட்கின்ற அந்த சிலம்பிலிருந்து வர்ற ஓசை, அதைத்தான் அங்க சொல்றார். அப்போ அந்த ஓசையை சொல்ல திருச்சிலம்பு ஓசை ஒளி வழியே சென்று அப்படின்னா அந்த ஓசை அது நயம் எப்படின்னா அந்த ஓசை நம்ம கேட்குதுன்னா என்னன்னா திருவருள், அந்த திருவருள் வழியாவே நின்று அதான் சாப்பிடணும். அதுக்கு பாட்டுல எப்படி நம்ம புரியுற மாதிரி சொன்னா அந்த ஓசை வழியாவே நின்று நிறுத்தனை கும்பிடு பெருமானை கும்பிடு அப்படின்னா வேற இடங்களுக்கு
எதையும் வந்து சிந்தனையை போக விடாம அந்த ஒலி பரநாதம்னு, அவனது பரநாதம் என்னும் சிலம்பு ஆரவாரித்து வரவேற்கும். சுந்தரமூர்த்தி ஐயா அருமையான உதாரணம் சொல்ற. அதன் வழியாவே சென்று சுவாமிகிட்ட போயிடலாம் அப்படிங்கிற ஒண்ணு சொல்ற. ஒரு இளவரசன் அரசிடம் குமரன் தனது பகைவனை அழித்துட்டு தனது நகருக்கு செல்லேன், ஊருக்கு எல்லையில் இருக்க பகைவரை அழிச்சிட்டு ஊருக்குள்ள அப்படி வரும் பொழுது செல்லேன், தனது தந்தையாம் பேர் அரசனும் அவனது இயங்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளுமாறு போல அப்படின்னு பகைவர் எல்லாம் வென்று வருகின்ற அரசகுமாரனை அந்த அரசன் என்று வரவேற்பது போல உயிர்களும் தமக்கு பகையாய் உள்ள ஐம்புல வேடர்களையும் ஓட்டி, அந்த ஐம்புல வேடர்களை ஓட்டி தமது தந்தையாம் இறைவனது திருவடியை அணுகின். எப்படி இங்க இளவரசன் வந்தான்னா பேரரசனுங்க நிக்கிறான், அதே மாதிரி நமக்கெல்லாம் பேரரசன் யாருன்னு அது சுவாமிதான். எல்லாருக்கும் மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கின்னு சித்தியார் சொல்லுது. அப்ப மன்னவன் யாருன்னா சுவாமி, நாமெல்லாம் அவனுக்கு அடிமையா வந்தவர்கள். அதனால மன்னவன் தன் மகன். அது மாதிரி இங்கே வந்து அந்த பகைவரை அழித்து விட்டு தனது நகருக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் செல்லும் அவனை பார்க்கின்ற அவனுடைய தந்தையாகிய அந்த பேரரசனும் அவனது இயங்களும் மிக்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளுமாறு போல உயிர்களும் தமக்கு பகைவரா உள்ள ஐம்புல வேடர்களையும் ஓட்டி தமது தந்தையாம் இறைவனது திருவடியை அணுகின். அவ்விறைவனும் என்ன செய்யறான், அவனது திருச்சிலம்பும், இறைவனும் அவனது திருச்சிலம்பும் மகிழ்ச்சியுடன் ஏற்று அவர்களை பாராட்டும் என்பதாம். இங்கனம் இறைவனது திருமுன்னிலேயே இருக்கும் உயிர்களை ஐம்புல வேடர்கள் மீண்டும் வந்து தாக்கா. பெருமான் கூடவே இருக்கிற உயிர்களை என்ன பண்ணணும்னாரு, திரும்ப இவங்க யாரும் வந்து தாக்க முடியாது. அதனால என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் குறிப்பே என்னும் திருவாக்கும் அப்போ சொன்ன சேரமான் பெருமாள் நாயன அனுபவமும் இவ்வுண்மையை விளக்கி நிற்பனவாம் என்று ஒரு. அதுக்கு ஆடிய காலும் அதில் சிலம்போசையும் பாடிய பாட்டும் பலவான நட்டமும் கூடிய கோலம் குருவரன் கொண்டாட தேடியுள்ளே கண்டு தீர்ந்தற்றவாறேன்னு திரு மந்திரம். ஓசையெல்லாம் அற்றால் கந்தர் இது திருக்கலிட்டுப்படியா அருமையா சொன்ன. இந்த பாட்டு அப்படியே சொல்ல. ஓசையெல்லாம் அற்றால் ஒலிக்கும் திருச்சிலம்பின் ஓசை வழியே சென்று ஒத்து ஒடுங்கில் ஓசையினில் அத்தம்தான் அத்தான் அறிவையுடன் அம்பலத்தே வந்து ஒத்தான் அத்தான் மகிழ்ந்து. அதனால அந்த இதை நேர சொல்லக்கூடிய திருக்கலிட்டுப்படியற்படல் அதுலயும் வந்து அவ்வாறு சொல்றார். அப்போ ஓசை வழியே சென்று பெருமானை வந்து அடையலாம் திருவருள். அந்த திருவருள் எங்க போயிருந்தா பெருமான். அதனால ஒரு அருமையான வந்து ஒரு செய்தியை வந்து இப்ப இந்த மாதிரி செய்தி எல்லாம் கொடுக்கும் பொழுது சேரமான் பெருமாளுக்கு கிடைச்சது சரி சார், மாணிக்க வாசகரும் அவ்வாறு வந்து வாத நோயில் வந்து நிகழ்வுலி பாதச்சிலம்பொலி எல்லாம் சொல்றார். சரி, அவங்க எல்லாம் பெரியவங்க. நமக்கு அப்படி எல்லாம் கிடைக்குமா சார் அப்படின்னாரு. கிடைக்கும் தான் சொல்றேன். நாம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து என்ன, அந்த பூசையை அவ்வளவு முறையா செய்தால் அது கிடைக்கும் என்கிறத திருச்சிலம்பு ஓசை ஒளி வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி வர நேர்பட அங்கேன் என்று உந்தி வர. அருமையான சொல்ற 18வது பாட்டுல மருளும் தெருளும் மறக்கும் அவன் கண் அருளை மறவாதே உந்தி பெற அதுவே இங்குள்ளது என்று உந்தி பெற. மேற்கூறியவாறு இறைவன் திருமுன்னிலை நேர்படன்னு அவன் முன்னாடி அப்படி போய் நின்று நேர்பட கும்பிட்டவர்களுக்கு என்ன ஆகும்னாரு, மருளும் தெருளும் மறக்கும்னாரு. மருள்னா வந்து அறியாமை, மருள் தெருள்னா அறிவு. அப்படின்னா அறியாமை அறிவு ஆகிய இரண்டும் நீங்கும் சாமி. நமக்கு ரெண்டும் நீங்கிரும். அறியாமை நீங்கும் சரிதான், அறிவும் நீங்கும். அறிவும் நீங்கும், அறியாமை நீங்கும் சரி சொல்றாரு. அப்படின்னா என்ன சொன்னாரு, மருள் என்பது அறியாமையை குறிக்கும், அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. அப்ப இந்த இடத்துல வந்து அருள் நீங்க வேண்டிதான், தெருளும் நீங்கும்னு சொன்னீங்கன்னா அது சொல்ற தெருள் என்பதனு திருவருளில் ஒன்றி நிற்க வந்து
தெளிவும் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, மருள் என்பது அதனால இந்த உலக பொருள் மேல இருக்கிற மயக்கம். தெருள் என்பது என்ன, அது யான் எனது என்கின்ற தன்னுடைய அறிவினாலேயே நினைப்பது போல இருப்பது. அந்த அறிவும் நீங்கினர். இங்க அந்த அறிவு எதுனாரு, பெருமானே உணர்த்துகிறான் என்கின்ற அவனுடைய பதிஞானம் முன்னின்று நிற்கணும். அதனால அறிவு நீங்கும் என்பது இறைவனை அன்றி பிறவற்றையும் அப்படிங்கிறது அறிவு நீங்கும். வேற எது மேலே ஈடுபாடு இல்லாமல் எல்லாம் சுவாமி என்றும் பார்க்கிற பொருள் எல்லாம் எப்படின்னாரு, இது சுவாமி தந்தது என்று பார்க்கணுமா இந்த உலக பொருள்? அதான் சொல்றேன். அதுவே இங்கு உள்ளது. இறைவன் திருவுருளில் ஒன்றி நிற்குமானால் என்ன ஆகும்? இந்த மயக்கமும் தெளிவும் மாறி மாறி வருகின்ற நிலைமை முற்றிலும் அழிந்து போகும். எனவே திருவருளை மறவாது இருப்பாயாக. அப்படி மறவாது இருத்தலே இங்கு செய்ய வேண்டிய செயல். இறைவனின் திருவருள் எங்கும் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கிறது. நாம என்ன பண்றோம்? இல்லையே சார், எனக்கு தெரியல. உலகியல்ல நம்ம ஈடுபட்டு இருப்பதனால திருவருளை நாம மறந்து இருக்கிறோம். பார்த்திரின் அருளே எல்லாம், பார்த்திரின் அருளே எல்லாம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது எல்லாமே அருள் தான். இன்னைக்கு நான் இங்க இருந்து பேசுறேன், நீங்க அங்க இருந்து கேட்கறீங்கன்னா திருவருள். இன்னைக்கு நம்ம எல்லாம் திருவந்தியார் படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா திருவருள். கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள், முதல்வர் போன்ற பெரியவங்க எல்லாம் உதவியா இருக்காங்கன்னா திருவருள். இறைவனின் திருவருள் எங்கும் எப்பொழுதும் நிறைந்தே இருக்கிறது. அதனால உலகியலில் கொண்ட ஆசபாசங்களால் நாம என்ன பண்றோம்னாரு, திருவருளை இந்த உயிர்கள் மறந்திருக்கின்றன. தேவையில்லாத போது என்ன மறந்துடணும். இன்றென கருளி இருள்கடிந்து என் உள்ளத்தே எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பெரிதுமற்றின்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்தெய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யார் உன்னை அறியப்பார். ஒன்றும் நீ அல்ல. இந்த பொருள் உலகத்தை ஏதாவது பொருள் சொன்ன நீயா என்பதா இல்ல. அடுத்த ஒரு வார்த்தை அன்றி ஒன்றில்லை, ஆனா நீ இல்ல. அதனால மருளும் தெருளும் மறக்கும் அவன் கண் அருளை மறவாது. திருவுருளை மறந்துடாதீங்க. உந்தி பெற அதுவே இங்கு உள்ளது என்று உந்தி பெற அருமையான திருக்களை பாட்டு சொல்றார். திருவள்ளுவர் சார்பு கட உணர்ந்து சார்பு கட ஒளிகின்பர். அதை அப்படியே எடுத்துக்கொள்வார். சார்புணர்ந்து சார்பு கட ஒளிகின் என்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமாம். சார்பு கெட ஒளிகின் நல்ல சமாதியுமாம் ஏதப்பட வருவதில்லை வினைப்பற்று. சார்புணர்ந்து சார்புகிட ஒளிகின் என்றமையால் சார்புணர்தல் தானே தியானமுமாம். சார்புணர்தல் திருவுருளை சார்ந்து சார்பு கெட ஒளியின் நல்ல சமாதியுமாம். அந்த சார்பு எதுவுமே தனியா பிரித்தறிய முடியாதபடி அந்த அதனை சார்ந்து நின்றுட்டா அதே நல்ல சமாதியுமாம். கேதப்பட வருவது இல்லை வினைப்பற்று. அதனால வினைப்பற்றெல்லாம் தாக்காம இருக்கணும்னா அதுதான் செய்யணும். மருளும் தெருளும் மறக்கும் அவன்கண் அருளை மறவாதை உந்தி பெற அதுவே அங்கு உள்ளது என்று உந்தி பெற. 19வது பாட்டுல கருதுவதன் முன் கருத்தளிய பாயும் ஒரு மகள் கேள்வன் என்று உந்தி பெற உண்ண அரியன் என்று உந்தி பெற. கருதுவதன் முன் கருத்தளிய பாயும். அருமையான தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பர் போற்றி சொல்ற. அது மாதிரி இருக்க நிலைமையில சுவாமி நினைச்சு நிக்கிறவங்களுக்கு அப்படி நின்னா உயிர் அப்பெருமானை நினையும் பொழுதே, சுவாமி நினைச்ச பொழுதே அவன் அதனையும் அதன் கருத்தினையும் தனதாக்கி கொண்டு நம்முடைய நினைப்ப சுவாமி எழுதுகிறார். தானும் தனது கருத்துமே முன்னிற்பதாக ஆக்குவான். சுவாமி தான் முன்னின்று நிற்பான். அத்தகைய கருணை பெருவெள்ளம் உடையன் என்பதனை அறிவிக்கவே அவனும் உமையொரு கூறனாய் நின்று உயிர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான். அப்பெருமானை அவனது திருவுருள் கொண்டே நினைந்து மகிழ்வதன்றி உயிர்கள் தம் அறிவு அதனால் காணும் தகமையன் அல்லன் என்பதாம். சாமியை பார்க்கணும் நம்முடைய முயற்சினால எல்லாம் பார்க்க முடியுமான்னு அவனே காட்டினவன். ஆனால அதுதான் சொல்றார், மருளும் தெருளும் மறக்கும் அறிவும் மறக்கும் அவன் கண் அருளை மறவாது என்று உந்தி பெற அதுவே இங்கு உள்ளது அந்த திருவருள். அப்படியே திருக்கடியார் அன்றி வரும் ஐம்பலனும் நீயும் அசையாதே நின்றபடியே நிற்க முன்னேற்கும்
சென்று கருதுவதன் முன்னம் கருத்தளிய பாயும் ஒரு மகள் தன் கேள்வன் உனக்கு. அப்படியே இந்த பாட்டை வாங்கி போடும். ஏன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அதுவே இங்கு உள்ள சொல்லி கருதுவதன் முன் கருத்தளிய பாயும் ஒரு மகள் கேள்வன். ஒரு மகள் கேள்வன் உமைய அவருக்கு தலைவனாய் இருக்கின்ற மணாளனாய் இருக்கின்ற அதான் ஒரு மகள் கேள்வன் என்று உந்தி வர உன்ன அரியன் என்று உந்தி வர. தியானத்துல எல்லாம் உண்ணுவதற்கு அரிதான பொருள். தியானத்துல எல்லாம் சிந்திப்புல எல்லாம் சுவாமியை வந்து நம்ம நிறுத்த முடியுமா? முடியாது. சிந்தனைக்கும் அரியாய் எங்கள் முன் வந்து எதங்கள் அறுத்து. ஆனால் அன்றி வரும் ஐம்பலனும் நீயும் அசையாதே நின்றபடியே நிற்க முன்னேற்கும் சென்று கருதுவதன் முன் கருத்தளிய பாயும் ஒரு மகள் தன் கேள்வன் உனக்கு என்று சொல்லி சித்தியா திருக்கழிப்படியார் 20வது பாட்டுல சொல்றார், இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பெற விரைய விரைய நின்று உந்தி பெற. அருமையா இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடு. அப்ப அது என்னன்னு தெரியும். அப்ப இரவு என்பது கருவிகரணங்களால் இல்லாமல் நாம முதல்ல ஆணவமனத்தால் கட்டுண்டு கிடந்த அந்த நிலை, கேவல நிலை, அதுதான் இருள். பகல் என்பது நாம அந்த கேவலத்திலிருந்து சுவாமி பொறிகள் எல்லாம் நமக்கு கருவிகள் எல்லாம் கொடுத்து சகலது கொண்டார கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் வருது, செயல்பாடு வருது, அறிவு வருது சொல்ற இதெல்லாம். அப்ப வந்து என்னன்னா ஒண்ணுமே கேவலம் சகலம் சுத்தம் என்ற ஆன்மா மூன்றவத்தை மேவுவன் கேவலம் தன்னுண்மை காவலன் பொறிகள் கொடுத்த போது சகலனாம் கொண்டார் சித்தியார். அப்ப கேவலம் தன்னுண்மை அது இருட்டு நிலைமையில அதுக்கப்புறம் பெருமான் கருவி எல்லாம் கொடுத்து இது கொண்டாராம். இரவு பகல் இன்லா இன்ப வெளியூடு இன்பத்துல இந்த இரவும் இல்லை பகலும் இல்லை, தனித்தனி அறிகிற மாதிரி. இப்ப நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்னா இங்க இரவும் இருந்திருக்கிறோம் பகல். அப்ப இந்த இரவு என்கின்றது என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, அது அப்படியே வந்து ஆணவம் என்கின்ற அந்த காரிட்ட ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் தாய்மானம் காரிட்ட இருட்ட இருக்கின்ற அந்த ஆணவ கருவறையில் அறிவற்ற கண்ணிலா குளவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டு, வெளியில் விட்டுதான் சகலுக்கு கொண்டது. அதுல கட்டுண்டி இருந்த எம்மை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு அதற்கிசைந்த பேரிட்டு மெய்யென்று பேசும் பால் பொய்யுடல் பிளக்க விளையாட்டு அமைத்திட்டு இதெல்லாம் சமை செஞ்சு கொடுத்து ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பின் நமனை விட்டு இடர் உருக்கி இடர் தீர்த்து ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பின் அப்படின்னா வேதம் அதுல இருந்து வர வழி நூல். அதுல சொல்லப்பட்ட நெறியில வாழணும். அந்த சொல்லப்பட்ட நெறியில வாழாம அதுல இருந்து விலகணும்னா நமனை விட்டு இடர் உருக்கி இடர் தீர்த்து அப்படின்னா கண்டித்து அப்புறம் அதனால திருத்தி இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் அதான் சொல்ற இரவு பகல் இல்லா இன்ப வெளியூட இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டில் இசைந்து துயில் கொன்மீன் என்று அங்கிருந்து நம்மளை எடுத்துட சொல்லி இசைந்து துயில் கொன்மீன் என்று சீரிட்ட உலக அன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்க ஒரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று பாடுறார். அப்ப அந்த கேவலம் என்கின்ற இருட்டு சகலம் என்கின்ற அந்த பகல் இது ரெண்டு இல்லாத நிலை எதுனா அது சுத்த நிலை. பாமன் சம திரு அலங்கல் திறக்கு அந்த அந்த முக்தி இன்பத்துக்கு அந்த இரவு பகல் இல்லாத முக்தி இன்பத்துக்கு என்ன கூட்டு போயிடுது. அது எப்ப வரணும்னு கேட்க எந்தையே இறையே இணையருள் இலையேல் இங்கியான் உய்ந்திலேன் அந்தோ சிந்தை சேர் வானே திகழ்விழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனே பந்தமே போக்கி பத அருள் ஆக்கி பகல் இரவு அணவிடா நிலையில் பகல் இரவு அணவிடா நிலையினர் அது ரெண்டு இல்லாத நிலை எதுனாரு பகல்னா சகலம் இரவுன கேவலம் அது இல்லாத பகல் அணவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாள். திருவலங்கல் திரட்டுங்கிற நூல் அதுல திருக்கழுக்கு இதுல நம்ம திருப்பரங்குன்றத்துல பாடுறாரு. எந்தையே இறையே இணையருள் இலையேல் இங்கியான் உய்ந்திலே நந்தோ சிந்தை சேர் வானே திகழ்விழு பொருளே திருப்பரங்கிரை உரை சிவனே
பந்தமே போக்கி பதருளாக்கி பகலரு அணவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமான் என்று சொல்ல. அதுதான் இங்க இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பெற விரைய விரைய நின்று உந்தி பெற. அதனால அந்த அறிவும் அறியாமையும் மாறி மாறி வருகின்ற அந்த கட்டு நிலையிலிருந்து விடுபட்டு இன்பமே வடிவாக என்றென்றும் விளங்கும் இறைவனின் திருவருள் வெளியிலேயே பிரிப்பின்றி கலந்து நிற்கும் பேரின்பத்தை விரைவிலே கூடுவாயாக மாணக்கருக்கு பின்னாடி சொல்லுங்க. அதனால அந்த ஆணவமாகிய இருட்டு அறையில உள்ள கிடந்த நம்மை கொஞ்சம் மாயைங்கிற ஒரு சின்ன வெளிச்சம் காட்டி உலகத்தை கொண்டு இரண்டாவது ஒரு பெரிய வெளிச்சமாகிய திருவருள் அதை சார்ந்து நிற்கின்ற முக்தி இன்பத்துக்கு அவன் எடுத்துட்டு போறான். விரைய விரைய நின்று உந்தி பெறனா திருவருள் வெளியிலே பிரிப்பின்றி கலந்து நிற்கும் பேரின்பத்தை விரைவிலே நாம் அடைய இருக்கிறோம் என்று சொல்லி இரவு பகலில்லா இன்ப வெளியூடே விரவி விரைவி நின்று உந்தி பெற விரைய விரைய நின்று உந்தி பெற என்று அந்த 20வது பாடல்ல நம்ம இன்னைக்கு சிந்தனையை சொல்றோம். அந்த இன்பத்தை எல்லாம் அனுபவிக்கணும் நூல் அங்கங்க சொல்லியிருக்காங்க. அந்த இன்பம் எப்படி இருக்குங்கிறது இவரே முன்னாடி சொன்னார். அந்த ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் தெரிஞ்ச நிலையெல்லாம் இரவும் பகலும் தான் தெரியும். அது ரெண்டு இல்லாத நிலை இதுவரை பார்த்தது இல்லை, அனுபவிச்சல சொல்றாரு. அதனால அப்படி இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அப்படிதான் சொன்னார். அப்ப அந்த இடத்துல இருக்கிற இன்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார்? பார்த்ததில்ல, இப்ப அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதை வாய் வழியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த பாசஞான பசுஞானங்களால் அடைய முடியாத அந்த பொருள் அவன் தருகின்ற பதிஞானத்தாலேயே அறிவதனால அந்த உயர்ந்த இன்பம், அந்த உயர்ந்த ஞானத்தால் வருகின்ற அந்த உயர்ந்த இன்பத்தை நாம தனியா எடுத்து சொல்ல முடியாதுங்கிறது அனுபவிச்சத்தான் தெரியும். இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகிறேன் அங்கன் இருந்ததென்று உந்திப்பார். அது அப்படியே அந்த இன்பத்தை அதெல்லாம் சொல்ல முடியாதுங்கிறதான் திருவாசகத்துல புணர்ச்சி பெற சொல்ற. நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையன் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்றுகொலோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. இதெல்லாம் எனக்கு என்ன புள்ளி புணர்வது என்றுகொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். அதுதான் இரவு பகல் எல்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பெற விரைய விரைய நின்று உந்தி பெற. அதனால இறைவன் திருவருளில் வெளியிலேயே பிரிப்பின்றி கலந்து நிற்கும் பேரின்பம். அதனால பெருமானுடைய திருவருளையே கலந்து நிற்கின்ற அந்த பேரின்பம் அதுதான் கிடைக்க வேண்டிய நெறி. ஆனா சாமி சொன்ன கிடைக்கும் குருநாதர் அதையெல்லாம் நாம் கிடைக்குமாறு சில நல்ல அது விரைய விரைய நின்று உந்தி பெற. நல்ல அந்த வாய்ப்பை ஏன்னா இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு உலகத்துல நம்ம அனுபவித்துள்ளோம். நல்ல விரவி விரவி விரைய விரையன்னெல்லாம் இன்றியமையாமையையும் காலம் பெற வீடு பேற்றினை அடைய வேண்டியதன் தேவையும் உணர்த்தினான். அதனால இதெல்லாம் விரவி விரவின்னு தூரத்து விரவி விரைய விரைய என்று இதெல்லாம் இன்றியமையாத அப்படின்னா பெருமானைதான் சார்ந்து நிற்க வேண்டிய நிம்மதியான நிலையை சொன்னது. அதனால இரவு பகல் இல்லா இன்ப வெளியூடே விரவி விரவி நின்று உந்தி பெற விரவி விரவி நின்று உந்தி பெற என்கின்ற இந்த 20வது பாடல்ல இன்னைக்கு சிந்தனையை நாம் நிறைவு செய்தோம். அப்ப இன்றைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7 பாடல்கள் நம்ம சிந்திருக்கிறோம். இந்த பாடல்களை எல்லாம் எல்லோரும் அந்த நூலை தக்க உரைகள் கையில வச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த பழைய உரை சிற்றம்பலத்தும்பரான உரை அது கிடைச்சா வாங்கிக் கொள்ளலாம். அண்மையில வெளிவந்த இந்த நம்முடைய சிசுமணி ஐயாவுடைய உரை இருக்கு, நம்முடைய சுந்தரமூர்த்தி ஐயாவுடைய உரை இருக்கு, வைத்தியநாதன் ஐயாவுடைய உரை இருக்கு. இந்த மாதிரி உரைகளை நம்ம அதை படிச்சு இந்த பொருளெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு ஒருக்க இதெல்லாம் படிச்சு அந்த பின்னூட்ட படிவத்துல கேட்கின்ற கேள்விகளுக்கு சரியா எழுதுனா இந்த பகுதிகள் நமக்கு தெளிவாகும் என்று சொல்லி அந்த தெளிவையெல்லாம் நமக்கு தர இருக்கின்ற இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் துணையாயிருக்கின்ற திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி நம்முடைய சங்கரா கல்லூரி சங்கரா மடத்தினுடைய விடாதிபதிகள் சுவாமி இருவருடைய திருவருள் அவருடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே மீண்டும் நினைந்து போற்றி நம்முடைய மதிப்புக்குரிய கல்லூரி முதல்வர் அவர்கள், தமிழ்துறை தலைவர் அவர்கள், நம்முடைய ஒருங்கிணைக்கின்ற பேராசிரியர் அவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றின்னு சொல்லி
இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறைவு செய்வோம்.